வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 11ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா வந்து சனிக்கிழமை நடைபெறுது. 653வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸாக வந்து இப்போது வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 286ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை நடந்த நிர்மல் ட்ராவுக்கு. இந்த ட்ராவுக்கு வந்து நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன், கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் 100% வின்னிங் கிடைக்கும்னு. சொன்ன மாதிரியே நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை வச்சு 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு வந்து 286 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பாக்ஸில் வந்து 286னே கொடுத்துருந்தோம். ஃபுல் வின்னிங் வந்து 100% நம்ம கொடுத்த மாதிரியே நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் 8-6 தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி 1000% ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். நம்ம 3 நம்பர் கொடுத்ததுலேயும் ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு 8-6 தான் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு, நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லி தான் கொடுத்தோம். பார்த்திங்கன்னா 1000% 8-6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்டிங்லேயும் இருக்குது, கண்டிப்பாக வரணும், வந்தே ஆகணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் கொடுத்த மாதிரியே 86ங்கிறது நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நம்ம பிசி 86ங்கிறதும் நம்ம கொடுத்துருந்தோம். பிசியில் 86ங்கிறதும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லையும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். 4 நம்பருக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபைனலாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பாருங்கள். ஆல் போர்டு வந்து 8-6 கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி 286 பாட்ஸுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் 60 ரூபா டோக்கனில். இதுலேயும் வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருச்சு. நம்ம 4 நம்பர் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா உள் நம்பர் நம்ம 8ங்கிறது எடுத்திருந்தோம், வேணால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 0286ன்னு கொடுத்துட்டோம். இந்த கீழே உள்ள 8 மேலே கொடுத்துருந்தா 4 நம்பருக்கே ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். இதில் வந்து நமக்கு 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். ஏபிபிசிஏசி நம்ம கொடுத்ததுலையும் 86ங்கிறதும் வின்னிங் கொடுத்துருக்கோம், 26ங்கிறதும் வின்னிங் கொடுத்துருக்கோம். பிசியும் பாஸ் ஆகிருக்கு, ஏசியும் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களை நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்றேன். 80 98 88 35 10. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம என்ன நம்பர் ப்ளே பண்ணுறோமோ அந்த நம்பர்ஸாக தான் நான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்காக வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் வந்து 2 மணி 2:10க்குள்ளே உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்துடும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி டியருக்கான கெஸ்ஸிங்கும் 3 ஷோவுக்குமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. 80 98 88 35 10 எல்லா நம்பர்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம குரூப்பில். அதாவது நம்ம என்ன நம்பர் ப்ளே பண்ணுறோமோ அந்த நம்பர்ஸை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேனே தவிர மற்றபடி நான் வந்து கெஸ்ஸிங்காக வந்து இங்கே கொடுக்குறது கிடையாது. பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ இந்த நம்பர்ஸாக தான் நான் தொடர்ந்து கொடுத்துருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போது வந்து நம்ம அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 11ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து கெஸ்ஸிங் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அதாவது சனிக்கிழமை நடைபெறுது இந்த கார்னியா ட்ரா. இந்த ட்ராவுக்கு நமக்கு போர்டு நம்பர்ஸ் வந்தால் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் ஏ போர்டில் நமக்கு 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ஏ போர்டில் 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 0 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நம்பர்ஸ் எடுத்திருக்கோம்.
பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. பி போர்டு 4 வரணும், இல்லாட்டி 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் பி போர்டு வந்து எடுத்திருக்கேன். பி போர்டில் 4, 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டை பொறுத்த வரைக்கும். இல்லாட்டி நமக்கு சி போர்டில் 8 வர்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சி போர்டு வைக்கிற நம்பர்கள் வந்து அதாவது 1, 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4, 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 0, 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து ஃபார்முலா மெத்தேடை பயன்படுத்தியும் தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ஃபார்முலா மெத்தேடையும் எல்லா நம்பர்களும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 100% ரெகுலராக பாஸ் ஆகிரும். உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும் சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் தொடர்ந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து 04 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதாவது சனிக்கிழமை நடைபெறக்கூடிய டிராவுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 04 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 0வையும் 4ஐயும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். 04 கண்டிப்பாக வரணும், வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வச்சு விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா அதாவது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம வந்து நம்பர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போது பாட்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 804 பாட்ஸ், 804 பாட்ஸு 405 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா பாட்ஸை பொறுத்த வரைக்கும் 804, 405 பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா பாட்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நம்ம வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் மட்டுமே தான் நான் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் நான் வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 5905ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கு மெத்தேடில் கிடச்சிருக்கு. உங்களுடைய மெத்தேடையும் நம்ம கொடுக்குற மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா 40, 58ன்னு வர்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 21, 62ன்னு வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 59, 05, 40, 58, 21, 62ன்னு எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து தொடர்ந்து நம்மளுடைய மெத்தேடை பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் வந்து நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 148, 941, 804ன்னு வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கு மெத்தேடில் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா உங்களுடைய மெத்தேடை நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதாவது 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்து நமக்கு எந்த போர்டில் வேணாலும் வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு 614ன்னு வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி வேண்டாம். அதே மாதிரி 2க்கு ஏ போர்டு வந்து 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2க்கு 0ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8க்கு 4ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு வந்து நமக்கு 048, 046ன்னு இருக்குது. வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம நான் மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். அந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் எப்படி இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வருதுங்கிறத தான் நம்ம ஓப்பனாகவே வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா
ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி கொடுக்கையிலையும் நமக்கு இந்த நம்பர்ஸ் தான் வரும், வேறு நம்பர்ஸ் எல்லாம் வரவே வராது பார்த்தீங்கன்னா. இப்போது நமக்கு ஏபிபிசிஏசி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 84, அதாவது 04 84ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 91 90 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய மெத்தேடில் கிடச்சிருக்கு. அதாவது 5ஆம் நம்பர் நமக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு பார்க்கையில் நமக்கு 05 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குங்க. 05 வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதாவது 85ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரியும் நம்மளுடைய மெத்தேடில் கிடைக்கிது பார்த்தீங்கன்னா. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம், 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நம்பர்ஸ் பார்த்தோம், 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் பெஸ்ட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடலாம், கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு பெருக்கல் 99ன்னு போடையில் நமக்கு ஃபார்முலாவில் என்ன கிடைக்கிதுன்னு பார்க்கையில் 314ன்னு கிடைக்கிது. இந்த 314ன்னு கிடைக்கிறதுல வந்து நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் இந்த மெத்தேடில் நமக்கு 4ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்குது. அதனால் 4ஆம் நம்பருங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கலாம் பார்த்தீங்கன்னா. 4ஆம் நம்பருங்கிறத நான் ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பராக இந்த ஒரு ட்ராவுக்கு வந்து என்னையுடைய மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் 4 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் தரேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வந்து ரெகுலராகவே வந்து எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா. நம்ம குரூப்பில் கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறீனோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நான் வந்து ரெகுலராக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம டியருக்கான கெஸ்ஸிங்கும் 3 ஷோவுக்குமே வந்து கொடுத்துருக்கோம். டியருக்கான கெஸ்ஸிங் வேணுங்கிற நம்பர்களும் சரி, கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் வேணுங்கிற நம்பர்களும் சரி, குரூப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்து அதை மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸ் மட்டுமே தான் கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே ஜாயின் பண்ணிக்காங்க. 80 98 88 35 10 நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.